ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பண்ணக்கூடிய டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தி. டின்னர் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவை 2 உருளைக்கிழங்கு, 3 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா. உருளைக்கிழங்கு வந்து 3ஆக கட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக விட்டுடலாம். வெந்ததும் அதை தோல் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருவோம். வெங்காயத்தை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். சப்பாத்திக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. இல்லை எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு ரொம்ப போட தேவையில்லை, இருந்தாலும் கடுகு சேர்க்கட்டாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக போடுங்க கடுகு. ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை. அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அது கூட ஆட் பண்ணிடுவோம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் நாங்கள் சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் வச்சுருக்கோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம்னாலும் போதும். நான் கொஞ்சம் பொன்னிறம் வரட்டு, பொன்னிறமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருவோம், எண்ணெயில் வேகட்டு. அப்புறமா கட் பண்ணி வச்சுக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமா இது கூடலாம் நல்லா வெந்துட்டு இது கூடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருவோம், பொடியை கட் பண்ணி வச்சுடுங்க. அந்த தக்காளியை நல்லா ஆட் பண்ணிடுவோம். தக்காளியை நல்லா வெந்ததும் அது கூடலாம் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி போட்டுருங்க. ரொம்ப போடாதுங்க, அரை டீஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்போம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுங்க. ஏன்னா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம போட்டு வேக வச்சுருந்தோம் உருளைக்கிழங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வேறு ஒரு 1.5 டீஸ்பூன் மசாலா கரம் மசாலா போட்டிருக்கோம். நீங்களும் போட்டுவிடுங்க. தேவைன்னா போடுங்க, தேவையில்லாட்டா போடண்டா, ரொம்ப வாசனை இருந்துச்சுன்னு சொன்னால். வேறு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கையும் எடுத்து அது கூட போட்டு நல்லா மசிச்சு விட்ருவோம். நல்லா மசிச்சு விட்டுட்டு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுறலாம். ஆறினப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்ருங்க. ஏன்னா அந்த கிழங்கு தெரியாதபடிக்கு நல்லா மசிச்சு விட்ருவோம். உப்பு காணணும் பார்த்துடுங்க. உப்பு காணட்டா நீங்கள் இப்போ வேணால் போட்டுடுங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம். நம்ம இனி மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு பிசைஞ்சு நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க ரெடி பண்ணியாச்சு. மாவு பிசைஞ்சிருவோம். மாவு பிசைஞ்சாச்சு. அதை உருட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதையும் வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி பண்ணிடுவோம் டின்னருக்கு. நீங்களாம் டின்னர் என்ன பண்ணுனீங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம சின்ன உருண்டையாட்டு பிடிச்சிக்கிடுவோம். ஏன்னா சப்பாத்தி இந்த அதுக்கு உள்ளாடி வைக்கிற மாதிரி தான் பிடிக்கணும். ரொம்ப பெருசாக பிடிக்காதுங்க. வீடியோலனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது, பார்த்து கம்மியாக பிடிச்சிக்கிடுங்க. மாவுக்கு உப்புலாம் போட்டு விரசிக்கிடுங்க, உப்பு போடாமல் விட்டுறாதுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகியாச்சு. நம்ம இனிமேல் அதுக்குள்ளே வச்சு சப்பாத்தியை உருட்டி தேய்ச்சி எடுத்துருவோம். சூப்பராட்டு நம்ம உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊரில் வச்சு எல்லா ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி விட்ருவோம். ரொம்ப நல்லா தேய்ச்சிட விடாது, மாதிரி நமக்கு அதுக்கு எடுக்க வராது. லைட்டாக தேய்ச்சி விட்டால் போதும். லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க. அங்கோட 2 தேய்ப்பு, இங்கோட 2 தேய்ப்பு, அவ்வளோதான். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எண்ணெய்லாம் ஒன்றுமே ஊற்ற மாட்டோம் சப்பாத்தினால். இது கோதுமையில் தான் போட்டோம். ஏற்கனவே நாங்கள் மைதா சப்பாத்தி தான் ரொம்பவே போடுவோம். அது இனி போடும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? டின்னர் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அழகான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு எங்களுக்கு. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. உருளைக்கிழங்கு குருமா எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் உள்ளே இருக்கனால